ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது உடலை எப்படி பாதிக்க செய்யும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா மனிதருக்கும் சர்க்கரை அளவு 120 தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் 400க்கும் மேலே இருக்கிறது. நம்ம உண்ணும் உணவு தவறால் இந்த மாதிரி 400க்கு மேலே சர்க்கரை அளவு எல்லாருக்கும் வருது. அதனால் வரும் பாதிப்புகள் நிறையவே இருக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம், 50க்கும் மேலே இருக்குது பாதிப்புகள். அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சர்க்கரை அளவால் உங்களுக்கு தலை சுற்றல் கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் தலை சுற்றல் வந்தது அப்படின்னா ஒரு மில்க் பிஸ்கெட் வாங்கி வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்துக்குங்க. தண்ணி தொட்டாச்சும் நீங்கள் அந்த மில்க் பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல் நின்றும். அடுத்தது கண் பார்வை உங்களுக்கு குறையும், கண் எரிச்சல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அசதி சோர்வாக இருக்கும், வேலையே உங்களுக்கு செய்ய முடியாத நிலைமையில் கூட இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கொட்டாவி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக வலிக்கும், மூட்டு வலி வரும். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப குடைச்சலாக இருக்கும். அந்த வேதனையை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வேதனையாக இருக்கும். ஞாபக சக்தி கூட உங்களுக்கு குறையும். தினமும் இன்சுலின் போடுறீங்களா, அதால் உங்களுக்கு உடல் பலவீனம் அடையும். மலச்சிக்கலால் கொடிய நோய் வரும். அடிக்கடி பசி எடுக்கும். பசியை தாங்க முடியாமல் உடல் நடுக்கம் எடுக்கும். அடிக்கடி தண்ணீர் நடுக்கம் வரும். அடிக்கடி தண்ணீர் குடிக்கும் நிலை வரும். சிறு வேலை செய்தாலும் மூச்சு வாங்கும். சிலருக்கு அடிக்கடி உடல் வேர்க்கும். மலச்சிக்கலால் கொடிய நோய் வரும். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ நோய்க்கு இந்த காலகட்டத்தில் மருந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இது வரைக்கும் மருந்து தயாரிப்பதில்லை. இதுக்கான ஒரே மருந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் உணவு மட்டுமே. நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் உடலை நன்றாக பார்த்துக்கிறதுக்கான முதலில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தினம் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்துக்கிற உணவு முக்கியம், நீங்கள் எடுத்துக்கிற மருந்துகள் முக்கியம். நீங்கள் தினம் இன்சுலின் போடுபவர்களா, எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லணுமா, நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கரை நோயாளிக்கான தீர்வுகள், அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உண்மையா? இதெல்லாம் நான் சொன்னதை எல்லாத்தோட சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கான சில தீர்வுகளை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.